ஒருவேளை ஜெயிலில் போடலாம், ஒருவேளை திரும்பியும் வரலாம், இந்த நாட்டை விட்டே போகலாம். கொஞ்சம் இரு, நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், நான் என்ன பொறுக்கும் போது காரோடையா பொறுங்க. கையிலையும் ஃபிங்கர்லாம் எடுத்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்படி தூக்கி ஜெயிலில் போட்டான். அப்புறம் 3 நாள் 2 நாள் உள்ளுக்க, சரியா 2 நாள் உள்ளுக்க. நான் மட்டும் இல்லை, அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். அப்போ හලෝ සප්‍රන් අයියේ ඔයාට මේ බොහොම ස්තුතියි. ඔයාගේ වීඩියෝ මම මේ කම බලනවා, TikTok එකෙත් බලනවා, මේ Facebook එකෙත් බලනවා. මේ ඔයාගේ වීඩියෝ ඔක්කොම බලලා අපේ මැඩම්ට පෙන්නලා මම බෝනස් ඉල්ලුවා. මට බෝනස් හම්බුණා. මට 400ක් බෝනස් හම්බුණා. මම අවුරුදු 3ක් හිටියා. මට 400ක් බෝනස් හම්බුණා. ඔයාට බොහොම ස්තුතියි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சர்ஃபான் BA vlog சாப்டர் விசாரணைக்கு வருது. அடுத்த வழக்கு சொந்த வழக்கு இல்லை, பொது வழக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்ததா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காததால், பாபா சொன்னதை கேட்டதால் ஜெயில் தண்டனை ஒரு டிரைவருக்கு. அது என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அவருடைய வாய்ஸ் கட்டே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னடா இது ஃப்ளைட்டில் எல்லாம் ஏறுற போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது AI வீடியோ தான். ஆனால் நிலைமை எப்படி மாறும் அப்படின்றது அல்லாஹு ஆலம், சொல்ல தெரியாது. காரணம் உங்களுக்கே தெரியும். நாம் ஏதோ கஞ்சா விற்றோ, சாராயம் குடித்தோ, அல்லது ஏதாவது போதைப்பொருள் விற்றோ, அல்லது வேறு ஏதாவது அடிதடி வழக்கோ, இல்லை வேறு ஏதாவது குற்றத்திலேயோ நம்மளுக்கு வழக்கு வரலை. குவைத்தில் நம்மளுக்கு கேஸ் வந்ததுக்கு காரணமே நம்ம போனஸ் சம்மந்தமாக ஆரம்பத்தில் பேசினதால். அதுலேயும் சில குவைட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா 1000 தினாருக்கும் மேலே அதிகமான போனஸ் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லி என் மேலே இருக்கிற கோபத்தை அவங்க காட்டினாங்க. அதற்கு அவங்க போட்ட வழக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் பொய்யான தகவல்களை சொல்கிறேன், செய்திகள் குவைத்தில் பதட்டமான செய்திகளை போடுறேன், அதே மாதிரி தொழிலாளர்களுடைய மனநிலைமையை குழப்புறேன், குவைத் நாட்டு குடிமக்களுக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கேஸ் போட்டது. 11 கேஸில் பார்த்திங்கன்னா 2 குவைத்திகள் குடியுரிமை இழந்ததால் அவங்களுடைய கேஸ் நிற்கலை, அது கேன்சல் ஆகிடுச்சு. 9 கேஸ். அதில் இருக்கிற எல்லா கேஸுக்குமே காரணம் இதுதான். ඔයාට බොහොම ස්තුතියි. මම ඔයාගේ වීඩියෝ මේකම බලලා තමයි ගත්තේ. මම හෙට අනිදා යනවා. මම ඊට පස්සේ මට ඊයේ හම්බුණා බෝනස් මේ 400ක්, ඩිනර් 400ක් දුන්නා. එයා කිව්වා මේ මාසයක් වෙඩිපුර ඉන්නේ කියලා. මං හිටියා. ඒකටත් වෙනම තෑග්ගක් දෙන්නම් දුව යනකොට. ඔයාට බොහොම ස්තුතියි. ඔයාගේ කට්ටිය සමහර කියනවා බෝනස් දෙන්නේ නැහැ කියලා. ඒ වුණාට මං ඉල්ලුවාම අපේ මැඩම් දුන්නා මට බෝනස් 400ක් දුන්නා මට. எது எப்படியோ சந்தோஷம். ஒருத்தரை பலி கொடுத்து 100 பேரை காப்பாற்றலாம் அப்படின்ற இடத்துல அந்த ஒருத்தராக நான் இருக்கும்போது எப்போவுமே நான் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி எனக்கு கேஸ் வந்தாலும் சரி, ஜெயில் வந்தாலும் சரி, ஏன் தூக்கு தண்டனை வந்தாலும் சரி, மக்கள் போனஸ் எடுக்கிறாங்களா, அதற்கான போராட்டத்தின் வெற்றி ஒரு சிலருக்கு கிடைக்காட்டியும் பலருக்கு கிடைக்குது அப்படின்றதில் ஒரு சந்தோஷம். வண்டியை கேரேஜில் கொண்டு போய் விட்டால் வண்டியோடைய சோகம் இன்னொரு பக்கம். கடைசியில் இரவு நேரத்தில் டிரைவர்களுடைய வாழ்க்கை இதுதான். பாருங்கள், இந்த வண்டி கேரேஜில் கூப்பிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்தோம். நைட்டு 12 மணி ஆகிரும் வாரத்துக்கு. வந்ததுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நியூஸ் ரெடி பண்ணணும், மெசேஜ் போடுறவங்களுடைய மெசேஜை பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும், கமெண்ட் செக் பண்ணணும். இந்த மாதிரியே விடியும் போது நம்மளுடைய நாள் பொழுது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா சில நேரம் தூங்க கிடைக்கும், சில நேரம் தூங்க கிடைக்காது. நம்மளுடைய ரெகுலரான சாப்பாடு, பல ஓட்டுநர்களுடைய சாப்பாடு, டிரைவர்களுடைய சாப்பாடு இந்த சம்முன், சாய், பெப்சி, 7up இந்த மாதிரி தான் போகும். என்னுடைய நடைமுறையான சாப்பாடு பனிஸும் வாழைப்பழமும் தான். கூடுதலாக குர்வாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன், இல்லைன்னா மற்ற ஏதாவது ஒரு பன், வாழைப்பழம், தண்ணீர், அவ்வளோதான். டீ பிளேண்டியோ கூல்ட்ரிங்க்ஸோ நம்ம பெருசாக விரும்புகிறதில்ல. ஏன்னா நம்மளுடைய குரல் முக்கியம் அப்படின்றதால. அதே போல் சில நேரங்களில் வாகனத்தில் தான் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பல டிரைவர்களுடைய நிலைமை இதுதான். அதுலேயும் குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் எனக்கு நைட்டில் எப்படியுமே தூங்குறதுக்கு பெருசாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா நைட்டு 12 மணி ஆகிரும் வேலை முடிஞ்சு வரத்துக்கு. அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி, அதுக்கப்புறமா நியூஸ் ரெடி பண்ணி, காலையில் போகிற நியூஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுக்கும்போதே விடிஞ்சிடும். அதெல்லாம் வண்டியில் தான் தூங்குறது. அதுக்கப்புறமா
கோல் வந்துச்சுன்னா ரெடியாகி போக வேண்டியது தான். இப்போது வண்டி, இப்போ நான் பாவிச்சிக்கிட்டு இருக்கிற வண்டி, நான் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி ஜீலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனீஸ் வண்டியை வந்து சரி வராது, அதை கொடுத்துடலாம், லெக்ஸஸில் டொயோட்டா ஒன்று பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கார் பார்க்க கிளம்பியாச்சு. ஆனாலும் எனக்கு உண்மையிலே இந்த லெக்ஸஸ், டொயோட்டா, மற்ற எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த சைனாக்காரண்ட வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி உண்மையிலேயே வேறு லெவல், பக்கா ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உண்மையிலேயே பல டிரைவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் பாருங்கள். முதலாவதாக இந்த காருடைய சிஸ்டம், இதில் வந்து டயருடைய டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ் காட்டும். நவபா का है नहीं सयारा ओगब सयारा டயரோடைய வெளி டெம்பரேச்சர், அடுத்தது டயர் 4 டயரும் இப்படி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்களா கதவு திறந்துருந்தால் காட்டும். ஒருவேளை இதே பேக்கில் டிக்கி ஓப்பனில் இருந்தாலும் கூட டிக்கி ஓப்பனில் இருக்கிறது கூட காட்டும். அடுத்த டயரில் காற்று, பெட்ரோலில் எத்தனை கிலோமீட்டர் இன்னும் ஓடும், அந்த டீட்டெயில்ஸ் உண்மையிலே இதில் கொஞ்சம் அந்த செட்டிங்ஸ் பக்கமாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே இருக்கிறதும் அளவுக்கு கம்ஃபர்டபுள். அடுத்ததாக இப்போ பாருங்கள், கண்ணாடியை திறந்து வைக்கிறேன். கண்ணாடி எல்லா பக்கமும் தான், 4 பக்கம், எந்த பக்கமும் சரி, பின்புற கண்ணாடியும் சரி, கண்ணாடிகளை திறந்து வச்சுருக்கிறேன். ஓகேயா, இப்போது அப்படியே வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதே ஒரு வேளை நான் கதவு வந்து ஹாஃபில் மூடி வச்சா, இப்படி கதவு நார்மலாக லாக் ஆகாமல் சும்மா நார்மலாக இப்படி வச்சாலும் கேம்ரி கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிரும். சுவிட்ச் அடித்தா டிக்னு லாக் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது கதவு ஃபுல்லாகவே லாக் ஆகலை அப்படின்னு. ஆனால் அதே இந்த கதவு பாருங்கள், அலாமை மட்டும் பாருங்கள், டபுள் சவுண்ட் அடிக்கும். அதே நம்ம கதவை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இதையும் க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் லாக் ஆகும். டப்பாவையும் க்ளோஸ் பண்ணிட்டோமா, கண்ணாடி இப்போ திறந்துருக்குது பார்த்தீங்களா, மிரர் வந்து திறந்துருக்கு இல்லையா, இதே நான் சாவியை லாக் பண்ணது என்னன்னு பாருங்கள். உடனே பேக் ஃப்ரண்ட் எல்லாமே ஆட்டோவாக க்ளோஸ் ஆகிரும். சில டைமில் நான் முன்னாடியெல்லாம் கேம்ரி வண்டி இருக்கும்போதெல்லாம் கண்ணாடி பின்னாடியெல்லாம் யாராவது பாதியில் திறந்து வச்சுருப்பாங்க, அதை மறந்து அப்படியே நம்ம லாக் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம் பின்னாடி பார்க்காம. அதே மாதிரி வண்டி கழுகும் போது சில டைமில் ஹாஃபில் திறந்துருக்கும், இந்த இடத்துல கொஞ்சோண்டு திறந்துருக்கும், வண்டிக்கு தண்ணி அப்படியே பிடிச்சிட்டு ஹவுஸில் பிடிச்சிட்டு போயிட்டு அப்புறம் வந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், மறந்து போயிருப்போம். ஆனால் இது சாவி அடித்ததுமே மொத்தமாக கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிடும். பார்த்தீங்களா, சிங்கிள் லாக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் ஆகும்போது 1 பீப் அடிக்கும். இதே கதவு பாதியில் திறந்துருந்துச்சுன்னா கதவு ஒழுங்காக மூடலை அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டபுள் பீப் அடிக்கும். இதே கம்ப்ளீட்டாக மூடிட்டோன்னா ஜஸ்ட் 1 பீப், கண்ணாடியெல்லாம் ஒட்டவாக மூடிடும். சிஸ்டம்லாம் நல்லா தான் இருக்குது. விற்கிறத சொல்லும்போது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது இந்த காரை. பார்க்கலாம் ஷாலா. இந்த காரை பற்றி உங்களுடைய கமெண்ட் டிரைவர்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சர்ஃபான் ப்ரோ, மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்துவோம் இந்த விஷயத்தில். ஏண்டா முந்தநாத்து நான் வந்து இப்போ ஒரு 10 மாதம் வைக்கும் முந்தநாத்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சாமான் ரூபா எடுத்துகிட்டு வரேன். போன இடத்துல வந்து போலீஸால் வந்து திடீர்னு வந்து வாகனத்தை நிப்பாட்டி வண்டியில் லைசனை கேட்டாங்க, வண்டியில் தஃப்தரை கேட்ட நேரத்தில் நான் தேடி பார்த்தேன், அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் எனக்கிட்ட டிரைவிங் லைசனை கேட்டான். எனக்கு டிரைவிங் லைசன் எடுக்கல, 10 மாதமாக டிரைவிங் லைசன் எடுக்கல. கஃபீல்கிட்ட போய்த்து டிரைவிங் லைசன் எடுத்தாங்க ஒன்று சொன்னாலும் கஃபீல் வந்து கள்ளிவள்ளின்னு கூட இருந்தான். இது 10 மாதமாக ஓடிட்டேன். அதுக்கு பின்னால் வந்து எப்படியோ போலீஸால் உடனே பாபா கோல் அடிச்சு ஃபோனை கொடுக்கும். அவன் சொல்லிட்டான், நான் யாரோடையும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு. அதுவும் நான் பாபாவோட ஃபோனை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். பின்னால் அவனுக்கு விளங்கிச்சு இப்படித்தான் போலீஸால் பிடிச்சிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரோ போலீஸால் பிடிச்சிட்டான்னு தெரிஞ்சதோடு அவன் அங்கனைக்கு வந்தான். வந்து போலீஸ்காரனோட பேசணும்னு சொன்னான். ஒன்றும் செய்யலாம், கானூன்
ஒன்றும் செய்யலாம், சட்டம் இப்படி தானு கூட்டிகிட்டு போனான். இங்கே ஜஹராலேருந்து கூட்டிகிட்டு போனான். போயிட்டு நான் நினைக்கிறேன் ட்ராஃபிக் ஹெட் ஆஃபீஸ் அங்கேயே கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு 2 கையிலையும் ஃபிங்கர்லாம் எடுத்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்படி தூக்கி ஜெயிலில் போட்டான். ப்ரோ 3 நாள் 2 நாள் உள்ளுக்க, சரியாக 2 நாள் உள்ளுக்க. நான் மட்டுமில்லை, அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். அப்போ அதுக்குள்ளே குவைத்தியல் நிறைய பேர் இருக்கிறான். அதனால் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கோ. நான் அதுக்கு பின்னால் என்னை உள்ளுக்கு எடுத்த நேரத்தில் அவன் கேட்டான், நீ லைசன்ஸ் இல்லாமல் இவ்வளோ காலமாக ஓடினாயிட்டு. நான் அவன்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இவ்வளோ காலம் நான் லைசன்ஸ் எடுத்தார சொன்னால் லைசன்ஸ் எடுத்தாரானும் இல்லை. அப்போ அவன் கள்ளி வள்ளி ஓடுன்றான். இப்போ நான் என்ன செய்ய, பேசினா உள்ள பிரச்சனை, நிம்மதி இல்லை அப்படின்னு. அப்புறம் அவன் சொன்னான் முதலே ஒரு வார்த்தை, நீ அவன் என்ன தான் உனக்கு பிரச்சனைப்படுத்தினாலும், அவன் என்ன தான் உனக்கு சென்னாலும், உனக்கு தெரியும் நாட்டுடைய சட்டம் உண்ட நாட்டிலையும் சரி எந்த நாட்டிலையும் சரி, லைசன் இல்லாமல் வாகனத்தில் ஏறுறது தடை, அது எந்த நாட்டிலையும் சரி அப்படின்னு விளங்கப்படுத்தினான் எனக்கு. சென்னான் வந்து இதுக்கு பின்னால் லைசன் இல்லாமல் ஓடாதே, உனக்கு அப்படி வற்புறுத்துறதா இருந்தாலும் நீ ஓடாதே அப்படின்ட்டு சொல்லி உள்ளுக்கு போட்டான். போட்டு ப்ரோ 2 நாளைக்கு போகிறோம், வெளியே போட்டான். இப்போ போ அப்படின்ட்டு. பின்னால் நான் பஸ்ஸை பிடிச்சி ரூமுக்கு வந்து சேர்ந்தேன். பின்னால் கஃபீல் அதுக்கப்புறம் அடுத்த நாள் லைசன்ஸே கூட்டிகிட்டு போனான். அப்போ எனக்கு வந்து 75 தினார் ஃபைன் பண்ணிக்கிறான் அக்காமக்கு. அடுத்தது வந்து வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை, அதுக்கு வேறு ஃபைன் பண்ணிக்கிறான். அடுத்தது வந்து எனக்கு லைசன் 1 மாதத்துக்கு லைசன்ஸ் செய்யலாம், 1 மாதத்துக்கு லைசன்ஸ் செய்யலாம். 1 மாதத்துக்கு பின்னால் வந்து லைசனை செய்ய சொன்னான். அடுத்தது வந்து 1 மாதத்துக்குள்ளுக்கு அந்த ஃபைனை கட்டவும் இல்லை, 1 மாதத்துக்கு போகிறோம் தான் அந்த ஃபைனையும் கட்டணும். எனக்கு தெரியா எப்படி உண்மையோ அப்படி தான் நடந்துச்சு. அதனால் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்துங்கோ. இந்த விஷயத்த லைசன் இல்லாமல் யாரும் ஓடாதீங்க. ஓடினா ஜெயிலுக்கு போனால் உள்ளுக்க போய் தான் பார்க்கணும். மனுஷர் எவ்வளோ கஷ்டத்தோடு எவ்வளோ பேர் இருக்கிறான். சிலவங்க லைசன் இல்லாமல் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்து 15 நாள் 20 நாள் இருந்தாலும் அதே உடுப்போடு 20 நாள் அதே உடுப்போடு இருக்கணும். ப்ரஷ் பண்ணலாம், சவுக்கரம் இல்லை, டொய்லெட் ஒரு ஜாதி. நீ அதுக்குள்ளுக்க போய் தீக்கிறத லைசன் இல்லாதவங்க தயவு செஞ்சு தன்னை கஃபீலோட பேசியோ இல்லாட்டி எம்பசி மூலமாகவோ என்னமோ செஞ்சு லைசனை எடுத்துக்கொள்கிற வழியை பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் நிலைமை பார்த்தீங்களா. ஆதாரபூர்வமாக இவ்வளோ காலமாக நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்குது. லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா என்ன நிலைமை. பாபா நான் பார்த்துக்கிறேன், நான் எனக்கு வாஸ்தா இருக்குது, வாஸ்தா தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்லுவாங்க அதிகாரிகள். தஃப்தர், டிரைவிங் லைசன்ஸ், இது 2 இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக பிரச்சனை தான். இதுதான் தஃப்தர், நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய வண்டியில் அந்த முன்னாடி கேபினில் சரி, மேலே சன்ரூஃபில் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கான்னு பாருங்கள். அதில் எக்ஸ்பயர் டேட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதில் டேட் எப்போ முடியுது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்போ டேட் முடியுது அப்படின்றது. அதை நீங்கள் நிச்சயமாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் உங்களுக்கு தான் ஃபைன். அதுக்கும் வேறையா ஒரு நான் நினைக்கிறேன் 30 தினார் மாதிரி ஃபைன் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுவும் இந்த டிரைவர், இந்த சகோதரருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாததால் இப்போ 1 மாதம் அவரை பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 1 மாதத்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியாது, ஃபைன் கட்டவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த 1 மாதம் முடிஞ்ச பிறகு தான் ஃபைனெல்லாம் கட்டி அதுக்கப்புறமா டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் யாருமே டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. லாயஹத் சூக் பிதுன் நிஜாசா, பாபா குல், பாபா ஃபி வாஸ்தா, மாமா ஃபி வாஸ்தா, ஆன பாபாபாத் சுர்தா முரூர் கல்லி வல்லி மானிக் ஷுகுல் அலல் முரூர் இதா இஷ்டிக்கி அலத்தூல் யஹத் ஒத்தி சிஜன் மினுரோ சிஜன் இந்தத்ரோ சிஜன் منو قاد ذاك السجن كم شهر انت تقعد. ما في اكل، ما في صباح، ماكو نوم عدل، كله حقك انت مو حق بابا. Anyway, please don't drive without license. Before you take the car, you got license.
You ask from your sponsor, I need the license. Without license, I can't drive. Because the Kuwait rules, if anywhere police arrest me, I want to go to jail. Because without license, I will drive. Anyway, please, don't drive anybody without license. Inform your sponsor to take the license before. இதை நான் 2 மொழியிலையும் சொன்னதுக்கு காரணம் எங்களுடைய நியூஸில் எது போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியாவது காட்டுங்க. தயவு செய்து காட்டுங்க. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் ஒரு வேளை விபத்துக்குள்ளாகிடுச்சு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும், ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. என்ன செய்கிறது? லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிருக்கீங்க அப்படின்றதால உங்களுக்கு கூடியபட்ச சிறை தண்டனை 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை வரலாம். 1000 3000 தினார் வரைக்கும் அபராதம் வரலாம். அதே கை கால் உடஞ்சிருச்சு யாருக்காவது இந்த விபத்தில், யாருக்காவது உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரையும். தயவு செய்து ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு அன்பான ரெக்வஸ்ட், சில நேரம் இப்போ இந்த முறை இயரிங் வாரதால் லோயர் எனக்கு கால் பண்ணார். இன்ஷா அல்லாஹ் எனக்காக நான் யாருக்கு அநியாயம் செய்யலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னு தெரியலை. ஜஸ்ட் ஒருவேளை என்னுடைய சத்தத்தையே காணும், என்னடா சர்பான 2-3 நாளாக காணுமே, ஒரு நாள் கூட வீடியோ போடாமல் இருந்ததில்லை, கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக ஒரு நாள் கூட வீடியோ போடாமல் இருந்ததில்லை இல்லையா? தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சேனல் இல்லாமல் போனால் கூட அடுத்த சேனல் உடனேக்கு சுட திறந்து அடுத்த வீடியோ போட்டிக்கிறேன். அதனால் ஒரு வேலை இல்லையா, யாரும் பதட்டப்பட தேவையில்லை, ப்ரே பண்ணுங்க. யாருக்காவது நான் தப்பு தண்டை பண்ணியிருந்தா கூட, யாருடைய மனசை புண்படுத்தியிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. ஒரு வேளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கரீம், ஒரு வேளை இந்த வழக்கில் என்ன விசாரணை பண்ணும்போது என்ன மாதிரியான தீர்ப்பு வருதுன்னு தெரியலை. ஆனால் தயவு செய்து யாருமே பதட்டப்பட வேண்டாம். அதே மாதிரி ஃபோட்டோ போடுங்க, அவருக்கு விடுதலை வாங்கி கொடுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு யாரும் எதுவும் சோஷியல் மீடியாக்களில் போடவோ இது பண்ணவோ தேவையில்லை. நம்மளை தியாகி ஆக்க தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் போன ரூட்லேயே திருப்பி வாரத்துக்கு எல்லாம் வல்ல இறைவன் வழிவகுப்பான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்கள், அவ்வளோதான். பார்க்கலாம். ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலை. சிஐடியாலே இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த தப்பும் இல்லை. என்னுடைய சேனலை ஃபுல்லாகவே அவங்க அனலைஸ் பண்ணி என்னுடைய வீடியோக்கள் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இல்லை என் மேலே எந்த குற்றமும் இல்லை, குற்றம் இல்லை அப்படின்றதால தான் இன்றைக்கும் தேச துரோகி வழக்கு போட்டு கூட நான் இந்த நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகள் செஞ்சேன்னு கேஸ் போட்டும் கூட நான் வெளியில் இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு. பார்க்கலாம். பெருசாக எதுவும் பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் வல்ல இவனுடைய நாட்டம் எதுவோ அதுவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. லைசன்ஸ் எடுக்காமல் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க.